இந்த இந்திய தேசத்திலே கோடிக்கணக்கான மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சபையோ கோர்ட்டும் கேஸும் போலீஸ் ஸ்டேஷன் என்று அலைந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய உன்னதமான வேலையை மறந்து போய்விட்டோம். திருச்சபையில கிறிஸ்தவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் சரி அடுத்தவர்களை குறை சொல்வதையும் வீணான காரியங்களை வாட்ஸ்அப்ல போடுவது, இதுதான் நம்முடைய நேரமாய் போய் கொண்டிருக்கிறது. அழிந்து போற மக்களை குறித்தான கரிசனையை திருச்சபையால் இழந்து போய் கொண்டிருக்கிறது. குறை சொல்வதே நம்முடைய நோக்கம் என்றால் எப்பொழுது அழிந்து போற ஆத்துமாவை குறித்து ஆதாயம் பண்ணுவதற்கான எண்ணங்களும் சிந்தனைகளுடைய உள்ளத்திலும் ஏசாமி சொல்றாரு, நான் நீதிமான்களுக்காக வரவில்லை, நல்லவர்களுக்காக வரவில்லை, நான் யாருக்காக வந்திருக்கிறேன்? பாவிகளுக்காக வந்திருக்கிறேன். அவை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இயேசுவானவர் பாவத்திற்கு கிடக்கிற மக்கள் கூட்டத்தை நித்திய நரகத்திலிருந்து மாற்றி நித்திய பரலோகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். பல வேளை நாம் எல்லாம் நீதிமானாக நினைத்துக் கொள்கிறோம், நாம் பாவி என்பதை நாம் உணர்வதில்லை. பரிசேயரை பார்த்து நீதிமான் என்று ஆண்டவர் சொல்லல, ஆண்டவர் என்ன சொல்லுவான், அழகா சொல்லாரு, நீ உன்னை நீதிமான் நினைச்சிட்டு இருக்காப்பா, நீ பாவின்னு சொல்றது நீனே உணரல அப்படின்னு சொல்லி இயேசுவாமி கிண்டலாகத்தான் சொல்றாரு. பரிசேயர் நீதிமான் என்று அழைக்கவில்லை, இயேசுவானவர் கிண்டலாக கேலியாக சொல்றார், நீ தான் நீதிமான்ப்பா, உனக்கு நான் வரல, பாவிக்காத வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பலவேளை நம்மையும் நம்ம நீதிமான் நினைச்சுக்கிட்டா ஆண்டுடைய சமூகத்தை சொல்லுவோம், சுவாமி நான் நீதிமான் இல்லை, நான் பாவிப்பா, எனக்காக தான் வந்தீங்க, என்னையும் மீட்டுக் கொள்ளுங்க சுவாமி, உங்களுடைய ராஜ்யத்துக்கு வருவதற்கு தகுதிகளை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டோட சமூகத்தை சொல்லலாம். நம்ம உலகத்துக்காக வாழாம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்காகவே ஆண்டவர் அழைக்க வந்திருக்கிறார். உங்களை நீதிமான் நினைக்காதுங்க, நான் சுத்தமானவன் நினைக்காதுங்க, நான் பாவின்னு நினைங்க. பரிசேயனுக்கு மனம் திரும்பவே முடியாது, ஆனால் ஆயக்காரன் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. மத்தேயு ஒரு ஆயக்காரன் தான், ஆனால் அந்த ஆயக்காரன் பாவி என்று உலகம் சொன்னாலும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போனான். அவன் ஆண்டவரை பிடித்துக் கொண்டான். என்றால் ஆண்டவர் எல்லாரையும் மீட்பதற்காகவே பூமிக்கு வந்தான்.